நார்மலா எதையும் இது பண்ணாங்க. நீங்க எப்படி ஓட்டுறீங்களோ அப்படி ஓட்டுங்க, பார்த்துக்கலாம். சைடில் பார்த்துட்டு மெதுவாக ஸ்ட்ரைட்டாக போயிடும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லோ லெஃப்ட் ரைட் பார்த்துங்க. ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்கள் லைட்டாக பெண்ட் வரும்போது மட்டும் ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு பெண்ட் அப்படியே ரெண்டு கையில அப்படியே டைட் பண்ணி அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே பெண்டை ரிலீஸ் பண்ணு. ஓகே ஓகேவா? முன்னாடி பார்த்துக்கங்க. முன்னாடி பார்த்துட்டு நார்மலாக போகும். ஒன்றும் பிரச்சனை. கேப் இங்கே முன்னாடி கம்மியாக இருக்குது, பின்னாடி நிறைய வண்டி வருதுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரமாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோதான். போர்த்துக்கிற வேணாம், ஏன்னா ஸ்பீடு இருக்குதான் செய்யுது. இருந்தாலும் நம்ம போட்டால் அங்கே நமக்கு பிரச்சனை வரும் கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் ரேஸ் இந்த இடத்துல ரேஸ் கம்மி பண்ணிவிட்டு ரெண்டு ஹேண்ட்லேயும் டபுள் ஹேண்ட்லேயும் நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க ஸ்டேரிங்க. கொஞ்சம் நார்மலாக போயிடுது, கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிட்டு போங்க. நம்ம நேராக போகிறோம், கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிட்டே போங்க. வண்டி எங்கே வருதுன்னு பார்த்துக்கங்க, ஹார்ன் அடிங்க, அவ்வளோதான். எப்படி நம்மக்கிட்ட வர போகிறது இல்லை, அவங்க அந்த இடத்த கனெக்ட் பண்ணி போயிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்டேரிங் லெவல் பண்ணிட்டு லைட்டாக பிரேக்கு கிளச்சு ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் கியர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கிளச்சில் பிரேக்லேயும் லைட்டாக வெயிட் பண்ணுங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு கியர் லெக் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த பக்கம், ஏன்னா அங்கே கேமரா டச் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெக் மட்டும் கொஞ்சம் விரல் மட்டும் வர மாதிரி பார்த்துங்க காலுக்கு. ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் மிரர் பார்த்துக்கங்க. பஸ் ஹார்ன் அடித்தா கூட ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் நைஸாக எடுங்க. நைஸாக கொஞ்சம் தூரம் பிடிச்சிட்டே போங்க கிளச்சை. இப்போ ரேஸ் கொடுங்க. நேராக போய் இல்லை இறக்கணும். நேராக போய் நேராக போயிட்டு இப்போ செகண்ட் கியரை மாற்றிடுங்க. நேராக போயிடுங்க, செகண்ட் கியரை மாற்றி. நெக்ஸ்ட்டு நேராக போய் ரைடு பார்த்துங்க, ரிலாக்ஸாக பாருங்கள். அதே மாதிரி லெஃப்ட்டும் ரிலாக்ஸாக பாருங்கள், மெதுவாக போங்க. மிடில் போனால் ஓகே தான். ரெண்டுக்கும் நடுவில் வேணாம். திருப்பினதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ரன்னிங்கில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, டேர்னிங்கில் கீர் மிஸ் ஆகிடும். பதட்டத்தில் கையை ஹேண்ட் பேரை விட்டுருவீங்க. அதான் நேராக போய்டும். இந்த ரோட்டு நான் உங்களுக்கு கூட்டு போனதில்லை, அது வரைக்கும் போயிட்டு நம்ம திருப்பி போயிடலாம் வண்டி. ஏன்னா மெதுவாக போங்க, கொஞ்சம் மெதுவாக போங்க. ரெட் லைட் இருக்குல்ல, கொஞ்சம் மெதுவாக அப்படியே கிளச் அண்ட் பிரேக் கரெக்டாக கொடுத்து பள்ளம் கிடக்குது மெதுவாக, அவ்வளோதான். அப்படியே கீரை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கீரை மெதுவாக எடுங்க, அவசரம். கரெக்டாக லைனில் அப்படியே நிப்பாட்டுங்க. வைப்ரேஷன் இல்லாமல், இல்லை நேராக போகலாம். வைப்ரேஷன் இல்லாமல் அப்படியே நிப்பாட்டுங்க. அப்படியே நிப்பாட்டுங்க. உங்கள் பெடல் வந்து கொஞ்சம் மாறி இந்த கால் முடி உங்களுக்கு வருது ஃப்ரண்ட்டில், இந்த கால் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா இந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் நம்ம மெதுவாக எடுக்கலாம். பஸ் போட்டோம், பாதி போகும்போது லைட்டாக லூஸ் பண்ணுங்க கிளச்சை. ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவசரம் பண்ணுவோன்னா கிளச்சை நைஸாக கிளச்சை வச்சுக்கிட்டே நீங்கள் ஓட்டலாம் வண்டி. அவ்வளோதான். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக போயிடும். பஸ்ஸை விட்டுருங்க ரைட்டில், ஸ்ட்ரைட்டாக போயிடும். ரைட்டில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செகண்ட் மாற்றி. செகண்ட் மாற்றோன்னா அப்படியே ஸ்லோ லைட்டாக கிளச்சை லைட்டாக பிடிச்சிட்டே நீங்கள் கிளச்சை லைட்டாக அப்படியே மேனேஜ் பண்ணுங்கள் லைட்டாக. அவ்வளோதான். டிராஃபிக் ஆச்சுன்னா கிளச்சை லைட்டாக உள்ள சொல்லுவீங்க. பஸ் போட்டோம் அப்படியே. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ மைல்டாக ரேஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். லைட்டாக தான் இம்ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ரைட் பார்த்துட்டே இம்ப்ரூவ் பண்ணுங்க. வண்டி வந்துச்சுன்னா இம்ப்ரூவ் பண்ண வேணாம். வண்டி வரலன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் கியருக்கு ட்ரை பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். மெதுவாக போங்க அந்த பக்கம் லைட்டாக. அவ்வளோதான். அந்த பக்கம் ரெண்டு வண்டி போகலாம்.
அதனால கொஞ்சம் பார்த்து போங்க. இந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே மெதுவாக போங்க. பஸ்ஸுக்கு பின்னாடி போகும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு போங்க. கொஞ்சம் போலீஸ் வண்டி வருதா உள்ள, அப்போ லைட்டாக பிரேக்கு, அவ்வளோதான். திரும்ப பிரேக் எடுக்கும்போது கிளச் எடுக்கலாம். ரைட் லெஃப்ட் பார்த்துங்க, அந்த பக்கம் பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. பள்ளம் கிடக்குதுல்ல, வண்டி வருது, பள்ளம் கிடக்கு. பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போகும். அந்த வண்டி விட்டுட்டு அந்த வண்டிக்கு பின்னாடி அப்படி போகும். மெதுவாக போகும். ஆமாம், ரைட்டில். ஸோ அங்கே நிறுத்த போகிறோம், ரெட் லைட் போட்டோம். நம்ம கிளச் லைட்டாக உள்ள ஜென்டில் உள்ளே போட்டு பிரேக்கை ஜென்டில் போடுங்க. லைட்டாக அவசரப்படாமல் ஜென்டில் போடுங்க. அப்படியே நிறுத்திக்கங்க. கொஞ்சம் கேப் போட்டு அப்படியே நிறுத்திக்கங்க. யூட்டன் இருக்கா இல்லைன்னு தெரியல. சிக்னல் போட்டோம், போடல. வேணாம் இங்கே அப்படியே பெடல் ஃப்ரீயா அதில் படுதான் மறைக்குது லைட்டா. நம்ம நேராக போகலாம். கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க, பெடலை பார்த்துங்க. ஓகே, லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. மெதுவாக அவசரப்படாமல் நிதானமாக லூஸ் பண்ணுங்க. அந்த டைமில் ரேஸ் லைட்டாக கொடுத்துட்டீங்கன்னா நேராக போயிடலாம். நேராக போயிட்டே இருங்க. நேராக போயிடுங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? செகண்ட் கியர் ஃபாஸ்ட்டாக ஓட்டலாமா? இப்போ இது வரைக்கும் ஸ்லோ ஓட்டிங்க. எதுக்கு ஸ்லோ ஓட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால நான் சொன்னேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்தால் எல்லாம் மறந்துடுவாங்க நிறைய பேர், சரியா? அதனால உங்களுக்கு ஸ்லோ ஓட்டினீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் கியர் போடுங்க. ஃபாஸ்ட்டாக போய்டுங்க. இந்த பாருங்க, இப்படி வரும்போது லைட்டாக பிரேக்கு, அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக போய்டுங்க. நம்ம லைனுக்கு பக்கத்தில் யாராவது வராங்கன்னா நீங்கள் பிரேக்கில் தொட்டு பார்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இல்லை, பிரேக்கில் லைட்டாக தொடுறீங்க அப்படின்னா கிளச்சு தேவையில்லை. கிளச்சோட சேர்ந்து கூட தொட்டு பார்க்கலாம். லைட்டை தொட்டு பாருங்க, கிளச்சோட சேர்ந்து. அவ்வளோதான். புரிஞ்சுதா? எல்லாருமே ஏடா கூடமா வராங்க, யாருமே ப்ராப்பராக வரல. அதனால தான் பிரச்சனை, புரியுதா? அவங்கவுங்க லைனில் போயிட்டு இருந்தாங்கன்னா கல்ஃப் கண்ட்ரி மாதிரி பிரச்சனை இருக்காது. இங்கே எல்லாருமே அவங்கவுங்க லெஃப்ட் ரைட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ மெதுவாக போங்க. நம்ம லைன் வந்து இந்த லைன் மிடில் லைன் மாறும். மெதுவாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. அப்போ கிளச் அண்ட் பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணிட்டு கூட நம்ம கொஞ்சம் லைன் மாறிக்கலாம். கிளச் அண்ட் பிரேக் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைனை மாறிட்டு திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நேராக போயிடும். கொஞ்சம் லெஃப்ட்லேயே போயிடும். பேக்கில் பார்த்துங்க, ஃப்ரண்ட்டில் இவரை பார்த்துங்க. நேராக போயிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம யூட்டர்ன் பண்ணலாம், சரிங்களா? ரைட்டில் கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. லைட்டாக ஒதுங்கிட்டு கியரு என்ன பண்ண போறீங்க? செகண்ட் கியரை நம்ம கிளச் அண்ட் பிரேக் கண்ட்ரோலில் எடுத்து செகண்ட் கியர் ரிமூவ் பண்ணிட்டு பெடல் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன கியர்? ஃபர்ஸ்ட் கியர். அந்த வண்டி போட்டோம். கிளச்சை கொஞ்சம் எடுத்துட்டு ஸ்டேரிங்கை 2 வாட்டி நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணிங்க ஸ்டேரிங்கை. ஒரு வாட்டி கட் பண்ணிக்கோங்க. கிளச்சை லைட்டாக ஷேக் பண்ணுங்க. லைட்டாக கிளச்சிலே போகிறோம். ஆன் பண்ணுங்க, வண்டி ஆன் பண்ணுங்க. கிளச்சை மைல்டாக பாருங்க, மைல்டாக அந்த கிளச்சை காட்டுங்க. அப்படியே லைட்டாக கிளச்சு அப்படியே ரேஸ் கால் லைட்டாக மாற்றி. ஆனால் ரேஸ் பண்ண வேணாம், லைட்டாக ரேஸ் பண்ணுங்க. அப்படியே லைட்டாக ரேஸ் பண்ணுங்க. ஏன்னா மேடு இருக்குல்ல, அதனால ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளச்சை கரெக்டாக மேடு இருக்காங்க, அதனால கிளச்சை லைட்டாக ஷேக் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக யூட்டன் பண்ணுங்க. போகும் ஆக்சிலேட்டர் லைட்டாக தட்டிக்கிட்டு யூட்டன் லைட்டாக தட்டுங்க. ஆக்சிலேட்டர் அவ்வளோதான். லைட்டாக தட்டிக்கிட்டே இருங்க ஆக்சிலேட்டர். போதும். பாருங்கள், ரைட்டில் வந்துடுங்க. அப்படியே இந்த சைடு இப்போ ரிலீஸ் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக. அவ்வளோதான், முடிஞ்சு. நேராக போயிடுங்க. அங்கே என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா,
நீங்க கிளட்ச் எடுத்தீங்க, ஏன்னா இந்த வண்டியில கிளட்ச் வீக் இருக்கு. ம். ஆனா எடுத்தீங்க, முயற்சி பண்ணீங்க, ரேஸ் கொஞ்சம் தட்டணும். கிளட்ச் வீக்கா இருந்தா எப்பவுமே ஓகே ஓகே நீங்க அது பண்ணாதனால மேட்ல கொஞ்சம் வண்டி ஏற முடியல. ஓகே. அது இருக்கதான் செய்யும் ரேஸ் கூட. நெக்ஸ்ட் தேர்டு கேட். அது இல்லாம இந்த ரூட்ல நீங்க இது வரைக்கும் வந்தது இல்லை, நீங்க தான் கூட்டு வரீங்க. அது ரொம்ப நாளா கழிச்சு கேப் போட்டு வரதுனால இந்த பிரச்சனை இருக்குதான் செய்யும். நம்ம எல்லாமே மிஸ்டேக் இல்லாம காட்டக்கூடாது இல்ல, எல்லாமே லைவா காட்டுறோம், அவ்வளவுதான், தப்பு கிடையாது. ஃபாஸ்டா போயிடு. இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் போட்டு ஃபாஸ்டா போயிடு. ஃபாஸ்டா ஓட்டணும். மிஸ்டேக் பண்ணாதான் நானும் ஒரு அந்த ஃப்ரண்ட்ல ஒரு இன்ட்ரோ பீஸ் போட முடியும். நீங்க எதுவுமே பண்ணல, நீங்க பாட்டில் ஓடிட்டு போயிட்டீங்கன்னா. இப்போ கிளச் அண்ட் பிரேக் கண்ட்ரோலு, வண்டியை விட்டுருங்க. தேர்ட் எடுத்துங்க, அவ்வளோதான். போயிடுங்க, நேரம் போயிடுங்க. என்ன ஒன்று, நீங்கள் வாரத்துக்கு ஒருக்க வர்றீங்க, அதான் பிரச்சனை. பிரேக்கு கிளச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு, ரெட் லைட் இருக்குல்ல, கீரை செகண்ட்லேருந்து ஸ்லோவாக அப்படியே ஃபஸ்ட்டு கீர் ஓரமாக ஒதுக்கிட்டு நிதானமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இது 2 கிளாஸ் ஆக போகுது. ஏன்னா மெதுவாக அவசரப்படாமல் நிதானமாக அந்த கிளச்சை எடுக்கும்போது, வண்டி மூவ் ஆகும்போது தான் ரேஸில் கால வைக்கணும். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே இந்த கிளச், ஏன்னா கிளச்சு கொஞ்சம் வீக்காக இருக்குது. நான் ரெடி பண்ண வச்சுருக்கேன், கிளச் இன்னும் ரெடி பண்ண கொடுக்கல அவங்க. இதே புது கொஞ்சம் ஓரளவுக்கு வண்டி நல்லா இருக்குன்னா கிளச்சை போகும், லைட்டாக கிளச்சை பிடிச்சிட்டு வீலை ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் ரேஸில் காலம் மாற்றுங்க லைட்டாக, அவ்வளோதான். திரும்ப ரேஸில் காலம் பார்க்கும்போது வண்டி வருது அப்படின்னா பிரேக்கில் காலம் மாற்றுங்க. ஆன் அடிங்க, நல்லா ஆன் அடிங்க. லெஃப்டில் வாங்க, ஆன் அடிச்சுட்டே வாங்க. ஏன்னா வண்டி அவன் ஏறுறான், லாரிக்காரன். நல்லா லெஃப்டில் வந்துடுங்க. லெஃப்டில் வந்துட்டு கியர் சேஞ்ச் பண்ணிங்க, செகண்ட் கியர். போயிடுங்க, கேப் இருக்கு, போயிடுங்க. கொஞ்சம் இந்த இடத்துல கவனம், ஏன்னா 2 பக்கம் வண்டி ஒரே ரோட்ல லிங்க் ஆகுது, அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும். இப்போ நம்ம அந்த ரோடு எடுத்துக்கலாம், ரைட்ல பாத்துங்க, நேரம் போய் அது மாதிரி உங்களுக்கு அங்க ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுங்க, எப்படி பண்ண பார்க்கலாம். சரிங்களா? நார்மலா போங்க, ஸ்பீட் பிரேக்லயே ஏறி இறங்குங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளச்சுக்கும் பிரேக்கும் லைட்டா வந்தா போதும், ரொம்ப வர தேவையில்லை. அப்படி ஃபர்ஸ்ட்டை மாத்திக்கோங்க. பிரேக் லூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டை மாத்திட்டு திருப்பும் போது பார்த்துட்டு நல்லா ஒரு சுத்து, 2 சுத்து, 2வது சுத்து மெதுவாக லெஃப்ட்ல வந்துடும். லெஃப்ட்ல அவ்வளோதான். நேரம் போயிருங்க, நேரம் போயிட்டு அடுத்த கீரு செகண்ட் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் லெஃப்ட்லேயே வந்துடுங்க. இண்டிகேட்டர் போட்டு காட்டுங்க அவருக்கு. போதும். ஆட்டோ வருது, ஹார்ன் அடிங்க. ஆட்டோக்காரங்க உள்ள பூந்துருவாங்க, கவனமாக இருக்கணும். லெஃப்டில் மெதுவாக அப்படியே ஸ்பீடை குறைச்சிட்டே டர்ன் பண்ணலாம். ஸ்பீடை கொடுத்துட்டே டர்ன் பண்ணால் ஜெர்க் ஆகும். ஸ்பீடை குறைச்சிட்டு டர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அப்படியே லெஃப்ட்லேயே வந்துடும். நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன், ஏன்னா சரி நீங்கள் வர்றதே ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, நான் இருக்க மாட்டேங்க சம்டைமில், அதனால சரி போட்டோன்னு போட்டேன். அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். கிளச்சு பிரேக் ப்ராப்பராக கொடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணும். நியூட்ரல் பண்ண என்ன பயம் இருந்துச்சு. அதான் அந்த இடத்துல நான் இல்லை நான் வீடியோ போட போறேன். நீங்க ஆரம்பத்தை சொன்னீங்க ஒரு டைம்ல போடலாம் அப்படின்ட்டு. நான் தான் சரி உங்களுக்கு டைம் கிடைக்கலையே, இதுக்கப்புறம் எங்க நீங்க வீக்லி ஒன்ஸ் தான் வரீங்க அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஆனா அந்த முனையில என்ன பண்ணீங்க, அந்த ஸ்பென்சர் கிட்ட டிராபிக் இருந்துச்சு. மேடு வந்து அந்த இடத்துல 2 ரோடும் இப்படி ஜாயின்ல இருந்து மேடு அந்த இடத்துல இருக்கு. இந்த கிளச்சு வீக்கா இருக்கனால எடுக்க முடியல. எடுக்கும் போதெல்லாம் ஆஃப் ஆச்சு. கரெக்டா? அதுக்கப்புறம் ரேஸ்ல லைட்டா மாத்தி எடுத்துட்டேன்.
ஓகே. யார் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்ல? அந்த பொண்ணு இன்னொரு ஃப்ரெண்டு யாராவது வந்தாங்க? அவங்களும் யூடியூப்ல இருக்காங்க, அவங்க மூலமா வந்தீங்க. ஆனா வீக்லி ஒன்ஸ் தான் வருவீங்க நீங்க, டெய்லி கிடையாது. அப்படிதான் வந்துச்சு. எத்தனை மாசம் இருக்கும் இப்போ நீங்க கிளாஸ் முடியறது? 2.5 மாசம் ஆச்சு. நான் டெய்லி வந்துட்டீங்கன்னா, அது நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த வீடியோல டெய்லி வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வாரம் வாரம் வர்றவங்களுக்கும் டெய்லி வர்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் இது, மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்க டெய்லி 2-3 கிளாஸ் ஓடினீங்கன்னா 3 நாள் வரல மாட்டாங்க. இப்போ கேப் விட்டதுனால இந்த பிரச்சனை. சரியா? ஓகே.